வணக்கம். பொருட்பாலில் அங்கவியல்ல நட்பாராய்தல் அந்த அதிகாரத்தில் 8வது குறள். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. இந்த குறளில் 2 விஷயம் சொல்கிறார். 2 அறங்கள் சொல்கிறார். நிறைய குறள் நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ அப்படின்னா, உள்ளம் சிறுகுவ அப்படின்னா சின்னதாக இருக்குது, உள்ளம் சுருங்கி போகிறது. அந்த மாதிரி செயலை செய்யாதன்னு கூட சொல்லலைங்க. உள்ளற்க நினைக்காதே, நம்மளுடைய ஊக்கத்தை குறைக்கின்ற அல்லது ஊக்கத்தை முழுசுமாக போக்கக்கூடிய காரியங்களை நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி எந்த நட்பை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் பாருங்க. கொல்லற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. அல்லற்கன்னா நமக்கு தெரியும் துன்பம். துன்பத்தின் போது உதவாமல் இருக்கிறவங்கள தான் ஆற்றறுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆற்றறுப்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் அழகான வார்த்தை, நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. அதாவது முதல்ல நம்ம நல்ல நிலைமையில் இருக்கும்பொழுது நம்ம கூட நட்பாக இருந்து அவங்க ரொம்ப பெரியவங்க மாதிரி நமக்கு எல்லா உதவியெல்லாம் பண்ணி அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் நமக்கு துன்பம் அப்படின்னு அவங்ககிட்ட போய் நின்னோம்னா பண்ண மாட்டாங்க, ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம நம்பிட்டுருப்போம். ஏன்னா நம்ம மற்ற சமயத்துலலாம் அவங்க நமக்கு அவ்வளோ உதவி பண்ணாங்க இல்லையா. அதனால் நம்ம என்ன நினச்சிப்போம், அவன் கண்டிப்பாக இந்த சமயத்தில் போனால் எவ்வளோ சமயத்தில் நமக்கு உதவி பண்ணியிருக்காரு, இப்பவும் உதவி பண்ணுவார்னு நினைப்போம். ஆனால் அந்த சமயத்தில் போனால் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. அதுதான் ஆற்றறுப்பார் அப்படிங்கிற வார்த்தையை அதுக்கு பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்களோட நட்பை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த உள்ளம் சிறுகுவ அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஊக்கத்தை குலைக்கக்கூடிய செயல்கள் அப்படின்றத பரிமள அழகர் விளக்குறார். என்னென்ன அப்படின்னா, இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அதிகாரம் பொருட்பாலில் இருக்குது. அரசனுக்கு சொல்லப்பட்ட அந்த அங்கங்களில் ஒன்றாக நட்பாராய்தல், நட்பு இருக்குது. அந்த நட்பில் நட்பாராய்தல் சொல்கிறாரு. ஆக இவர் திருப்பியும் அந்த கரெக்டாக திருவள்ளுவர் சரியாக அந்த பொருட்பாலில் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறார். நாம் இது நட்பும் நட்பாராய்தலும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால நாம் நமக்கானது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் இங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, பரிமேலழகர் சொல்கிறாரு, தம்மின் வலியாரோடு தொடங்கியனவும். அதாவது ஒரு போர் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம முதலே பார்த்துருக்கோம். தன்வழி, துணைவழி, மாற்றான் வழி, இதெல்லாம் யோசனை பண்ணி தான் அப்புறமேட்டு அந்த போரை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடங்கணும். நம்மளை விட பெரியவங்ககிட்ட எல்லா வகையிலும் நம்மளை விட வலிமை நிறைந்தவங்ககிட்ட போருக்கு நம்மளோட சின்ன ஒரு என்ன சொல்கிறது, நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போகிறது அப்படிங்கிறது சரியாக வராது அப்படின்னும் நம்ம படிச்சிருக்கோம். ஆக தம்மின் வலியாரோடு தொடங்குதல். அதே மாதிரி பயனில்லாத காரியத்தை பண்ணுறது. நம்ம ஒரு 5 ரூபா ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ரூபாயாவது வந்தால் தான் அந்த தொழிலை செய்கிறதுல ஒரு பயன் உண்டு. 5 ரூபா போட்டு 5 ரூபா தான் கிடைக்குது அல்லது 6 ரூபா தான் கிடைக்கிறதுனா அதற்காக அவ்வளோ நேரமும் காலமும் நம்மளுடைய முயற்சியும் போடுறது வீண். அதனால் பயனில்லாத காரியத்தை செய்யுது. இதெல்லாம் என்ன ஆகும்னா, செய்யும்போதை விட செஞ்சு முடிச்சுட்டு உட்காரும்போது இது நம்ம மனசு தளர வச்சிடும். சரி, இதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டேன் அப்படின்னு. அதேபோல் நம்மளோட பெரியவங்களோட மோதி தோற்று போகும்பொழுது மனசு உடம்பை விட மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும். இந்த மாதிரி காரியங்களை நினைக்காத அப்படின்னு சொல்கிறார். அப்போது எவ்வளோ வலிமையுடையது. அந்த மாதிரி நமக்கு துன்பம் வருகின்ற காலத்தில் நமக்கு உதவி செய்யாதவர்களுடைய நட்பை நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஆனால் பொருட்பாலில் அரசியலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை